ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வெப் டெவலப்பர் தமிழ். வெல்கம் டு HTML செஷன் 12. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML ல இருக்க சில டேக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ஈஸியா எப்படி மொபைல்ல வெப் டெவலப்மெண்ட் கத்துக்கணும்ட்டு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செமன்டிக் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த செமன்டிக் எலமெண்ட்ஸ்னா என்ன, இந்த செமன்டிக் எலமெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா இந்த இடத்துல பார்க்க போறோம். நான் இந்த இடத்துல ஒரு PTag கிரியேட் பண்ணிட்டு அதுல செமன்டிக் எலமெண்ட்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு BTag ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த BTagனா என்னன்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த BTagனா என்னன்னா போல்டு டேக்னு சொல்லுவோம். இது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போல்டா காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நான் ஹலோன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து PTagல ஆட் பண்ண கண்டென்ட்டை விட BTagல ஆட் பண்ண கண்டென்ட் வந்து கொஞ்சம் போல்டா தெரியுது பாத்தீங்களா. இதுக்கு தான் நம்ம போல்டு டேக் யூஸ் பண்றோம். அண்ட் போல்டு டேக் ஒரு இன்லைன் எலமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த இன்லைன் எலமெண்ட்னா அந்த டெக்ஸ்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்குபை பண்ணிக்கும். நான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நான் ஒரு BTag இன்னொன்று கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல இன்னொரு BTag கிரியேட் பண்ணிட்டு வேர்ல்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்குறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த ஹலோன்ற வேர்டும் வேர்ல்டுன்ற வேர்டும் ஒரே லைன்ல டிக்ளேர் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் BTagல கொடுத்த ஹலோவும் செகண்ட் BTagல கொடுத்த வேர்ல்டும் இன்லைன் எலமெண்ட், அதாவது அந்த டெக்ஸ்டுக்கு ஏற்ற இடத்த மட்டும் தான் ஆக்குபை பண்ணிக்கும். அதனால இதை இன்லைன் எலமெண்ட்னு சொல்றோம். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ஸ்ட்ராங் டேக்ன்ற ஒரு டேகை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங் டேக் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த ஸ்ட்ராங் டேக்ல நான் ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை கொடுக்குறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு TVMனு கொடுக்குறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து போல்டு டேக்ல ஆட் பண்ண கண்டென்ட்டும் இந்த ஸ்ட்ராங் டேக்ல ஆட் பண்ண கண்டென்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது இந்த போல்டு டேக்ல ஆட் பண்ண கண்டென்ட்டும் போல்டா தான் இருக்கு, இந்த ஸ்ட்ராங் டேக்ல ஆட் பண்ண கண்டென்ட்டும் போல்டா தான் இருக்கு. இது நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இது வந்து செமன்டிக் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஏன் நம்ம இந்த செமன்டிக் எலமெண்ட்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல வந்து போல்டு டேக் வந்து நம்ம பீனு தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். அதே மாதிரி இங்க ஸ்ட்ராங் டேக் வந்து நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றோம். அதாவது ஸ்ட்ராங்னா இப்போ வந்து நம்ம ஒரு போல்டான ஒரு டெக்ஸ்ட் அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போறோம்ட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு மீனிங்ஃபுல்லான டேக் கொடுக்கறதுனால இதை நம்ம செமன்டிக் எலமெண்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு டேக்கும் இருக்கு. நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஐ டேக் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிஆர் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பிஆர் டேக்கை கிரியேட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஒரு ஐ டேக் கிரியேட் பண்றேன். நான் இந்த ஐ டேக்குள்ள சம் கண்டென்ட்டை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ப்ளஸ்ஸு வாங்க இப்போ ரன் பண்ணி கேட்டுறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்து அந்த ஐ டேக் கொடுத்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா டிக்ளேர் ஆயிருக்கு. இந்த ஐ டேக் நம்ம எப்படி சொல்லுவோம்னா இன்டர்லைஸ் டேக்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம செமன்டிக் எலமெண்ட்லயும் ஒரு டேக் இருக்கு. அது என்ன டேக்னா EM டேக்னு சொல்லுவோம். இந்த EM டேக்கை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்துல வந்து EM டேகை கிரியேட் பண்றேன். இந்த EM டேகை நம்ம எப்படி சொல்லுவோம்னா எம்பசிஸ் டேக்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு செமன்டிக் எலமெண்ட்னு தான் சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்றேன். நான் இந்த இடத்துல அம்மான்ற ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்றேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஐ டேக்ல ஆட் பண்ண அந்த கண்டென்ட்டும் EM டேக், அதாவது எம்பசிஸ் டேக்ல ஆட் பண்ண அந்த கண்டென்ட்டும் சேமா தான் டிக்ளேர் ஆயிருக்கு. அதாவது ரெண்டு கண்டென்ட்டும் ஸ்லாண்டிங்கா தான் டிக்ளேர் ஆயிருக்கு. இதுல EM டேகை நம்ம செமன்டிக் எலமெண்ட் டேக்னு தான் நம்ம சொல்லுவோம். வாங்க அடுத்த டேக்கை பத்தி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம கடைசியான செமன்டிக் எலமெண்ட்டை எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்மால் டேக்ன்ற ஒரு டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். நான் இந்த இடத்துல அந்த ஸ்மால் டேக் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல ஸ்மால் டேக்கை கிரியேட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல அலோன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்றேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த ஸ்மால் டேக்ல ஆட் பண்ண கண்டென்ட் வந்து ஸ்மாலா அந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. இது ஒரு செமன்டிக் எலமெண்ட், அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டேகா இருக்கிறதுனால இதை நம்ம செமன்டிக் எலமெண்ட்னு சொல்றோம். அண்ட் இது ஒரு இன்லைன் எலமெண்ட்டும் கூட. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் செமன்டிக் எலமெண்ட். வாங்க அடுத்த டேகா நம்ம சென்டர் டேகை பத்தி பார்க்கலாம். நம்ம சென்டர் டேக்கை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு எலமெண்ட்டை சென்டர்ல டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த சென்டர் டேக்கை யூஸ் பண்றோம். நான் இந்த இடத்துல ஒரு P டேக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த P டேக்குள்ள ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு கண்டென்ட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க இதை நார்மலா உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன். முதல்ல
இந்த இடத்துல வந்து அந்த p tagல ஆட் பண்ண கண்டென்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆயிருக்கா. இந்த p tagல ஆட் பண்ண கண்டென்ட்டை வந்து நம்ம சென்டர்ல எடுத்துட்டு வரதுக்கு தான் நம்ம சென்டர் டேக் யூஸ் பண்றோம். நான் இந்த இடத்துல ஒரு சென்டர் டேக்கை கிரியேட் பண்றேன். சென்டர் டேக்கை கிரியேட் பண்ணிட்டு இந்த p tagல இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணி வச்சிருந்தா நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நான் இந்த p tagயை ரிமூவ் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த p tagல ஆட் பண்ண கண்டென்ட் வந்து சென்டர்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இது ஏன் டிஸ்ப்ளே ஆயிருக்குன்னா நம்ம அந்த இடத்துல சென்டர் டேக்கை ஆட் பண்ணதுனால இந்த p tagோட கண்டென்ட் வந்து சென்டர்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இது நம்ம எதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட் அதாவது ஹெட்டிங்கை சென்டர்ல எடுத்துட்டு வரணும்னா, அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை ரெடி பண்றதா இருந்தா அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ன்ற ஒரு ஹெட்டிங்கை சென்டர்ல எடுத்துட்டு வரதுக்காக நம்ம இந்த சென்டர் டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் CSS யூஸ் பண்ணியும் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணிக்கலாம். அதை பற்றி வர வீடியோக்களில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த டேக்காக நம்ம பிளாக் கோட் டேக்கை பற்றி பார்க்கலாம். HTML பிளாக் கோட் டேக்கை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிளாக் கோட் டேக்கை நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பிளாக் கோட் டேக்கை கிரியேட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் ஒன்று காப்பி பண்ணி வச்சிருந்தேன். நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹலோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப்சைட்ன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். வாங்க இது ரன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா, இந்த இடத்துல பிளாக் கோட் டேக்ல கொடுத்த அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து எட்ஜை விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. பாத்தீங்களா, இதுதான் பிளாக் கோட் டேக்கோட எபிலிட்டி. வாங்க அடுத்த டேக்கா நம்ம HTML எப்படி கமெண்ட்ஸை ரைட் பண்ணலாம்னு பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம HTML கமெண்ட்ஸை எப்படி ரைட் பண்ணலான்னு பார்த்துலாம். இந்த இடத்துல கமெண்ட்ஸை ரைட் பண்ணுறதுக்காக நான் லெஸ் தென் சிம்பிளை கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த லெஸ் தென் சிம்பிளுக்குள்ள எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் சிம்பிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஐஃபனை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஐஃபனை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த கமெண்ட் செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நம்ம எப்படி கமெண்ட்ஸை ரைட் பண்ணுவோம்னா, இந்த ஐஃபன் 4 ஐஃபன் கொடுத்தல அந்த 2 ஐஃபனை தள்ளி நம்ம இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் கமெண்ட்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல திஸ் இஸ் கமெண்ட்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து அந்த கமெண்ட்ல கொடுத்த இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகல. இந்த கமெண்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்ட்டு ஒரு டெவலப்பர் கிட்ட இருந்து இன்னொரு டெவலப்பர் கிட்ட அந்த கோடு போகும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு பட்டனை ஆட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு வெப்பேஜோட லாகினை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கமெண்டை அந்த இடத்துல தெரியப்படுத்துறதுக்காக நம்ம இந்த HTML கமெண்டை யூஸ் பண்றோம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த செஷனில் வர டேக்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷனில் வர டேக்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்டுன்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையான்ட்டு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி HTML மொபைலில் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் HTML கோர்ஸும் மொபைலில் கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். I will see you to the next video. Until then, bye.